கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் எலக்ட்ரிக் வேலை இருக்குது, வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. அந்த ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, டைனிங் ஏரியா மாரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 15 ஆம்ப்ஸ் ப்ளக் பாயிண்ட் 2 அடிச்சு தரேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அந்த கஸ்டமரு. அதாவது அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து லைன் எடுத்து 2 சுவிட்ச் 2 சாக்கெட்டு 15 ஆம்ப்ஸில் போட்டு தாங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. நான் அந்த சுவிட்ச் பாக்ஸை கட்டி செக் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 320 ஒயர் வந்திருக்கு சர்க்யூட்டு அந்த போர்டுக்கு. அந்த போர்ட்லேருந்தே லைன் எடுத்து முதல்லயே வந்து ஒரு கரண்ட் ஸ்டவ் ஒன்று, வேறு ஒரு 2 பொருள் வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒரே ஒரு 320 ஒயர்லேருந்து இந்த பொருள்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு முதல்லயே. இதுலேயே ஜாயின் பண்ணி இன்னும் 2 ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தரணுன்ற மாதிரி இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் அடிக்க சொன்ன ப்ளக் பாயிண்டில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஓவனு, பெரிய டைப் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. முதல்லயே இந்த 320லேருந்து லைன் எடுத்து இத்தனை ப்ளக் பாயிண்ட் யூஸ் ஆகிட்டு இருக்கு சார். இதுலேருந்து திரும்பி நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து எடுத்து போட்டோன்னா வந்து ஒயர் ஹீட்டாகவும் தாங்காது சார். அதனால் வந்து தனியாக டிபிலேருந்து ஒயரை வலிச்சு எடுத்துன்னு வந்தால் இந்த ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தரணும்னு அந்த கஸ்டமர் நான் சொல்லியிருந்தேன். சரி, அப்படி நம்ம இதுலேருந்து எடுக்கிறனால ப்ராப்ளம்னா நீங்களும் புதுசாக வந்து தனியாகவே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் இருக்குது. அந்த ஃபால் சீலிங் ஷீட்டுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2க்கு 2 அந்த ஷீட்லாம் அப்படியே எடுக்கலாம், திரும்பி வச்சிடலாம் அதுலேயே, அந்த மாதிரி டைப் ஃபால் சீலிங்கு. நடுவில் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு 3/4 பைப் ஒன்று வாங்கி இந்த டிபிலேருந்து தனியாக பைப் செட் பண்ணி அந்த அவர் கேட்ட ப்ளக் பாயிண்ட் கேட்ட இடம் வரைக்கும் பைப் மேலேருந்தே போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 720 ஒயர் போட்டு வலிச்சு இந்த டிபிலேருந்து ஒயர் எடுத்து அவருக்கு ப்ளக் பாயிண்ட் கேட்ட வரைக்கும் தனியாக ஒயர் எடுத்துன்னு வந்தாச்சு. டிபிலேருந்து தனியாக அந்த ப்ளக் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே 15 ஆம்ப் சாக்கெட் போட்டு அந்த சாக்கெட்டுக்கு வந்து 16 ஆம்ப் பிரேக்கர் ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். ஓவன் மட்டும் அப்போ வாங்கி வச்சுருந்தாங்க. அதை மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டாங்க, கரெக்டாக இருக்குன்ட்டாங்க. ஃப்ரிட்ஜ் இனிமேல் தான் வாங்க போகிறன்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. உங்கள் வீட்லேயும் ஏதோ நீங்கள் ஒரு ப்ளக் பாயிண்ட் அடிக்கும்போது என்ன பொருளை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ளக் பாயிண்ட் அடிக்கிறீங்களோ அதுக்கு தேவையான ஒயர் அந்த பாக்ஸில் இருக்கான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் அடிங்க. நீங்கள் ஒரு பவரான பொருள் அந்த ப்ளக் பாயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒயர் அந்த பாக்ஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் அடிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படி பார்க்காம நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸ்லேருந்து லைன் எடுத்து ப்ளக் பாயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு லைன் எடுக்கும்போது அதில் என்ன ஆம்ஸ் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கான டிபியில் வந்து பிரேக்கர் போட்டிருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க. பவரான பொருள் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் 6 ஆம்ஸோ இல்லை 10 ஆம்ஸோ பிரேக்கர் போட்டிருந்தாங்கன்னா அடிக்கடிக்கு ட்ரிப் ஆகும், நீங்கள் அதை தூக்க வேண்டி வரும் ஒரு வாட்டியும். இந்த ப்ளக் பாயிண்ட் அடித்த உடனே அந்த டிபிலையும் பிரேக்கர் மாற்றுறது நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கரையும் மாற்றிடுங்க. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ப்ளக் பாயிண்ட் அடிக்கும்போது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நடக்குன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஓம் பிரகாஷ்.